ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். யாரு முந்துறாங்க சார் களத்தை பொறுத்த வரைக்கும்? நான் எப்படி இதை கணிக்கிறேன்னாங்க, திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி ரெண்டு தரப்புக்கும் எதிரான ஓட்டுகளை பிரிப்பவர்கள். அப்போ எந்த ஓட்டு பிரிப்பு அதிகமா இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது திமுகக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிறது கொஞ்சம் அதிகமா தெரியுது. அப்போ திமுக அணிங்கிறது 150 இருந்து 180 இடங்கள் வரைக்கும் பிடிக்கும் என்பதுதான். யங்ஸ்டர்ஸ் போறாங்க, இன்ட்ரெஸ்டா விஜயை பார்க்கணும் அப்படின்னு போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 இயர்ஸ் அண்ட் பிலோ இல்ல 30 இயர்ஸ் அண்ட் பிலோ, அவங்களோட ஓட்டு சதவீதம் எவ்வளவுதான் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் 3 to 4% மேல வராது. இன்னைக்கு ஒரு கணக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில பார்த்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15-16 தொகுதியில வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் நோட்டால தான் டிசைட் ஆயிருக்கு. 10-15 தொகுதி. ஆனா நோட்டாக்கு போடுறவங்க எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. விஜய் ஒரு ஃபேக்டரே இல்லைங்கிறதா என் கருத்து எப்போதுமே. தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களுடைய ஓட்டு என்பது 25% சொல்றீங்க சார். விஜய் எவ்வளவு சார் வாங்குவாரு? நான் சீட்டு கேட்கல, பர்சன்டேஜ் தான் சார் கேட்கிறேன். 8 to 12 வாங்குவாருங்க. 8 to 12 அவ்வளவுதான் என்னோட கணக்கு. கிரவுண்ட்ல சர்வேக்கு போறவங்கள்ட்ட நாம பேசும்போது விஜய் நாம அந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்றோமோ நமக்கு தோணுது. அவர் ஆரம்பிக்கிறதே ஒரு 15ல இருந்து ஆரம்பிப்பாரு, ஆனா 20 to 25 வரைக்கும் போவாருங்கிறாங்க சார். வாய்ப்புல விஜயை ஆதரிக்கிறவங்கள தற்கூறிங்க அப்படி நான் ஒதுக்கவே தயாரா இல்ல. ஓகே சார், நிச்சயமா அப்படி சொல்லக்கூடாது. இல்ல, படிச்சவங்க எல்லாம் போறாங்க, அதெல்லாம் ஓகே தான். இப்போ அவங்கள அரசியல் மயமாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு சார். நமக்கு இருக்கோ இல்லையே, விஜய்க்கு நிச்சயமா இருக்கு சார். விஜய் இன்னும் உணரல அது. அப்ப விஜய் ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னா 10 கட்சி அணி வகுத்து பின்னாடி போயிருக்கணும்ல. யாருமே போல. ஏன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே அவரால பண்ண முடியுமாங்கிற அது அவங்களுக்கு தெரியும். என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் இவ்வளவுதான் ஓட்டு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 2 இயர்ஸ் டைம்ல நீங்க தொகுதிகளுக்கு எல்லாம் பயணம் போயிருக்கணும். எல்லா தொகுதிக்கும் குறைந்தபட்சம் இப்ப நடத்துற மாதிரியாவது நீங்க கூட்டங்கள் போட்டிருக்கணும். கூட்டங்கள்ல நீங்க பேசணும். முதல்ல பேசணும். வெறும் கையை காட்டிட்டு போய் ஓட்டு போடுற அளவுக்காக தமிழன் இருக்கான். அப்பா விஜய்க்கு தான்ப்பா ஓட்டு போடணும்னு பிள்ளைகள் சொல்லுது. பிள்ளைகள் சொல்லுது. யாருமா விஜய் சார்பா நிக்கா? விஜய் சார்பா விஜய் தான்ப்பா நிக்காரு. நம்ம தெரியாது, குட்டி பசங்க அவங்க விளையாடுறாங்க, அவங்களுக்கு தெரியாது. அது ஓட்டா மாறும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் இருந்தார். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம் தாமரை சார். தமிழ்நாடு தேர்தலுக்கு ரொம்ப ரொம்ப பரபரப்பா இருக்கு. இன்னையோட பிரச்சாரம் எல்லாம் முடியுது. சோ கடைசி நேர பிரச்சாரம், எல்லா ஊடகங்களும் பெரிய அளவுல கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிட்டாச்சு. கிரவுண்ட் யாருக்கு சார் சாதகமா இருக்கு, யாருக்கு சார் அட்வான்டேஜ் இருக்கு, யாரு முந்துறாங்க சார் களத்தை பொறுத்த வரைக்கும்? நான் எப்படி இதை கணிக்கிறேன்னாங்க, திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி ரெண்டு தரப்புக்கும் எதிரான ஓட்டுகளை பிரிப்பவர்கள். இதுல திமுக கூட்டணிக்கு எதிரான ஓட்டுகளை பிரிப்பவர்கள், அதுல அதிமுகவும் சேர்ந்துருது. அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிப்பவர்கள், இதுல திமுகவும் சேர்ந்துருது. அப்போ எந்த ஓட்டு பிரிப்பு அதிகமா இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது திமுகக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிறது கொஞ்சம் அதிகமா தெரியுது. இரண்டாவது கூட்டணி பலம், அதாவது திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் சமமான ஆதரவு தான் அப்படின்னு ஒரு அனாலஜில நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேருக்கும் 30% தான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, வெற்றிக்கு தேவையான அந்த 40+ கொண்டு வர போறது கூட்டணி கட்சிகள் இல்லையா? சோ நம்ம திமுக தான் ஜெயிக்கணும்னு சொல்லல, அதிமுக தான் ஜெயிக்கணும்னு சொல்லல, கூட்டணி கட்சி ஓட்டு தேவைப்படுது. அப்படின்னா அதிமுக கூட்டணியில பிஜேபி 1, எதிர்ப்பு ஓட்டு ஜாஸ்தியா இருக்கு. அமமுக 2 ரொம்ப பாக்கெட் பேஸ்டா தெரியுறாங்க. பாமக 3 பாக்கெட் பேஸ்டா கொஞ்சம் பெரிய கட்சி. பாமக, பிஜேபி, அதிமுக, அமமுக தவிர எல்லா கட்சியும் ஏற்கனவே 2021 தேர்தலில் அதிமுகவோட இருந்த கட்சி தான். ஆனா பாமக வீக் ஆயிருக்கு. என்ன காரணம்னா டாக்டர் ராமதாஸ், அன்புமணிக்கு இடையில ஏற்பட்ட ஈகோ வார். அமமுகவும் வீக் ஆயிருக்கு. என்ன ரீசன்? சசிகலாவோட கேண்டிடேட். சோ அதிமுக ஒரு சாலிட் பார்ட்டி, கூட பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு அதிகம். அமமுக, பாமக அவங்க கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில அந்த 30ல இருந்து வெற்றிக்கு தேவையான 10+ அது வாங்குற வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு வரல. திமுக கூட்டணிக்கு அது இருக்கு. என்ன காரணம்னா திருப்பி காங்கிரஸ் ஓட்டு,
அதே மாதிரி வந்து விசிக ஓட்டு, சிபிஐ ஓட்டு, சிபிஎம் ஓட்டு, அவங்களோட கூட்டணி தேமுதிக ஓட்டு, கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி. 1% 1/2% அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாலே இவங்களுக்கு ஒரு 10% 12% வந்துருது கூட்டணிக்கு. ஓகே சார், ஓகே சார். அப்ப 2 அணிக்கு இடையில ஒரு வித்தியாசம்னு பார்த்தா 5% வருதுங்க என் கணக்குல. ஓகே. 5% அப்படிங்கிறது தமிழ்நாடு தேர்தலில் 1% டிஃபரன்ஸ் இருந்தா 30-40 தொகுதி கூடுதலா கிடைச்சிடும். 5% டிஃபரன்ஸ்னா ரொம்ப கூடிரும். அப்போ திமுக அணிங்கிறது 150 இருந்து 180 இடங்கள் வரைக்கும் பிடிக்கும் என்பதுதான். ஓகே சார், ஓகே சார். 150 to 160 எட்ஜ் வந்து டிஎம்கே கூட்டணிக்கு கொடுக்குறீங்க சார். 180 எட்ஜ். 180. ஏடிஎம்கே உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்கு? அதிமுக பெர்ஃபார்மன்ஸ் மோசமாலாம் இருக்காதுங்க. எடப்பாடி பழனிசாமியோட கேம்பெயின் ரொம்ப ஸ்டாமினா இருக்கு. அது நல்ல ஒரு ஒரு வெற்றிகரமான கேம்பெயின் தான். ஆனா அவரோட சேர்ந்து தமிழ்நாடு பூரா டிராவல் பண்ணி கேம்பெயின் பண்ணக்கூடிய தலைவர்கள் இல்ல. ஓகே. ரொம்ப குறைவா இருக்கு. அதிமுகல பேர் சொல்லக்கூடிய தலைவர்கள் இப்போ சி.வி. சண்முகம் தமிழ்நாடு பூரா வராரா? இல்ல, வரல. தொகுதியில் மயிலத்துல முடங்கிட்டாரு. கேபிஎம் வந்து தமிழ்நாடு பூரா சொல்லக்கூடிய தலைவர் தான். அவர் வரல. வேலுமணி எல்லாருமேங்க. ஆமா, பிராக்டிகலி ஸ்பீக்கிங் அதிமுக சார்பாக தமிழ்நாட்டுல அதிமுக வாதங்களை எடுத்து வைப்பது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். கரெக்ட். திமுகவில் அப்படி இல்ல சார். எல்லாருமே களத்துல இருக்காங்க. இப்போ வைப் பாத்தீங்கன்னா உதயநிதியோட கேம்பெயின் வைப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது விஜய் அப்படிங்கிறவரோட அந்த ஸ்டார் வேல்யூக்கு ஈக்குவலாவே அது இருக்கு. சில நேரங்கள்ல பெட்டரா கூட இருக்கு. ஏன்னா விஜய் பேச மாட்டேன்றாரு, உதயநிதி பேசுறாரு. இல்ல, பிரச்சாரமும் ரசிக்கும்படியா இருக்கு சார். ரசிக்கும்படியா இருக்கு. சேம் ஸ்டைல், அதாவது குழந்தைகள்கிட்ட பேசுறது, கொஞ்சிறது, இல்ல வந்து பெரியவங்க கிட்ட விசாரிக்கிறது, இது மாதிரியான ஒரு ஸ்டைல். அது ஒரு எம்ஜிஆர் பாணி அரசியல் தாங்க. அது எப்பவுமே அந்த கேம்பெயின்ல ஒரு லைவ்லினஸ் கொடுக்கும். சரி, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கூட்டிட்டு வர்ற கூட்டம் தாங்க. ஆமா, ரைட்டுங்களா? விஜய்க்குமே அப்படிதான். நீங்க வந்து என்னதான் தன்னிச்சையா வர்றதுன்னு சொன்னாலும் அவங்க ரொம்ப கம்மி. இப்ப நீங்க ரெகுலர்ல பாத்தீங்கன்னா, இப்ப எங்க வீடு பக்கத்துல டிபி சித்திரம் இந்த ஏரியா, எல்லா கட்சி கூட்டத்துக்கும் அவங்க தான் போறாங்க. ஆமா, விஜய்க்கும் போறாங்க. அது என்ன, நம்ம பில்டிங்ல வேலை பாக்குறவங்க எல்லாமே அந்த ஏரியால இருந்து வரவங்க தான். ஓகே. சோ அவங்க சொல்றாங்க ஆப்சென்டிஸா இருக்கு, பில்டிங்ல வேலை பார்க்க வரவங்க ஆப்சென்டிஸ் இருக்கு. எங்கன்னு கேட்டா கேம்பெயினுக்கு போயிடுறாங்க. ஆனா யங்ஸ்டர்ஸ் போறாங்க, இன்ட்ரெஸ்டா விஜயை பார்க்கணும் அப்படின்னு போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 இயர்ஸ் அண்ட் பிலோ, இல்ல 30 இயர்ஸ் அண்ட் பிலோ, அவங்களோட ஓட்டு சதவீதம் எவ்வளவுதான் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் 3 to 4% மேல வராது. ஓகே சார். சார், ஆனாலும் நாம கிரவுண்ட்ல பார்க்கும்போது ஒரு 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து திமுக அரசினுடைய நலத்திட்டங்களாக பயனடைந்திருந்தாலும் மாற்றம்ங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க சார். அவங்க வந்து நாங்க விஜய்க்கு தான் போடுவோங்கிற விஷயத்தையும் அவங்க பேசுறாங்க சார். ஓபன் அப் பண்ணி பேசுறாங்க சார். இதையும் நாம வந்து கிரவுண்ட்ல பார்க்க முடியுதே சார். இல்ல, அதாவதுங்க, இந்த மாற்றம் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்றது கிட்டத்தட்ட எல்லா தேர்தலையும் உண்டு. ப்ராபபிலி புதிதாக 2-3 தேர்தலா பாக்குறவங்களுக்கு அது பெரிய விஷயம் மாதிரி தெரியும். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில நிற்கும் போதும் மாற்றத்தை விரும்பிதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ மாற்றத்தை விரும்புபவர்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னா குறைஞ்சபட்சம் 25% வரும். ஆமா சார், நிச்சயமா 25% வரும். அந்த 25%ல தமிழ்நாடோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு 5% சுயேட்சைக்கு போயிடும். ஒரு தொகுதியோட ஆவரேஜ் வந்து 22 கேண்டிடேட் வராங்க. சில நேரங்களில் 25 கேண்டிடேட் கூட இருக்காங்க சில தொகுதியில. ஆளுக்கு 500 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டு, அதுவும் மாற்றத்தை விரும்பின ஓட்டு தானே. அப்படி போட்டாலே அந்த வெற்றி கணக்குக்கும் தோல்வி கணக்குக்கும் வராத ஓட்டு நிறைய போயிருது. ஓகே சார். அப்புறம் ஏற்கனவே சீமான் அந்த மாற்றம் தான். அவரு வேற என்ன ப்ரொபோஸ் பண்றாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு. நோட்டாவையும் நாம வந்து கணக்கு எடுத்துக்கணும் சார். நோட்டா இன்னைக்கு ஒரு கணக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16 தொகுதியில வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் நோட்டால தான் வந்து டிசைட் ஆயிருக்கு. ஓகே. 10-15 தொகுதி அவன் லிஸ்ட் போட்டு இண்டுன்னு நினைக்கிறேங்க. லிஸ்ட் போட்டு எவ்வளவு வெற்றி வித்தியாசம், உதாரணமா 200 நோட்டாக விழுந்தது எவ்வளவு, 1000 சொச்சம், இப்படி ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காங்க போன தேர்தல் பட்டியலை வச்சு. எதுக்கு நான் சொல்றேன்னா, அது உண்டு. ஆனா நோட்டாக போடுறவங்க எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. பட் இப்பவும் வந்து டைட் கார்னர் கண்டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஆவரேஜா நீங்க ஒரு 3000 ஓட்டுக்கு கீழே டைட்னு தான் நீங்க எடுத்துக்கிடணும். அப்போ நோட்டாவுக்கு விஜய் ஒரு ஃபேக்டரே இல்லைங்கிறதா என் கருத்து எப்போதுமே. அதாவது ஏன் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா, ரொம்ப பிரபலமான சினிமா ஸ்டார். அப்போ விஜயோட படம் ஒண்ணுமே தோல்வி அடையலையா? தோல்வி அடைஞ்சிருக்கு சார். ஐயா
கதை நல்லா விஜய் தான் இல்ல. அப்படின்னா எல்லாரும் போய் பார்த்துருக்கணும்ல. ஆமா சார். 40 வயசுக்குள்ள பெண்கள் போய் பார்த்துருக்கணும்லன்ற. ஓகே. சரி, விஜய் ஃபேன் ரைட்டு. 18 வயசு 20 வயசு படத்தை போய் பார்த்துடுறாங்க. நீங்க ஆமா. சொல்ற அந்த 40 வயசுக்குள்ளவங்க ஏன் பார்க்கல? படுதோல்வி அடைந்த படங்கள் இருக்குல்லங்க பட்டியல். இருக்கு சார். நிச்சயமா இருக்கு சார். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்போ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? சரி, ஊடக வெளிச்சம் வந்து நாயக பிம்பத்தை உருவாக்கும். நிச்சயமா சார். நிச்சயமா நான் இல்லைன்னு அப்போ சொல்லல. டிவிகளுக்கும் உங்களை மாதிரி யூடியூப் மீடியாக்களுக்கும் கண்டென்ட் தேவைப்படும் போது விஜய் கண்டென்ட் ப்ரொவைட் பண்றாரு. ஆமா, விஜய் வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் எத்தனை ஷோ நம்ம பேசியிருப்போம் அதை பத்தி. ஆமா. நிறைய பேசியிருக்கோம். அது எப்படி அது மட்டுமே வந்து ஓட்டா மாறும்? ஓகே. சார் நீங்க சொல்றீங்க சார். திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான டிஃபரன்ஸ் என்பது ஒரு 5% இருக்கும்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களுடைய ஓட்டு என்பது 25% சொல்றீங்க சார். விஜய் எவ்வளவு சார் வாங்குவாரு? நான் சீட்டு கேட்கல, பர்சன்டேஜ் தான் சார் கேட்கிறேன். 8 to 12 வாங்குவாருங்க. 8 to 12. அவ்வளவுதான் என்னோட கணக்கு. ஏன்னா இன்னொரு 6ல இருந்து 8% சீமான் ஓட்டு இருக்கு. ஓகே. அப்புறம் ஒரு 5% எப்பவுமே சுயேட்சை ஓட்டு இருக்கு. ஓகே. நீங்க கூட்டி கழிச்சு பாருங்களேன். 234 தொகுதியிலையும் ஒரு தொகுதிக்கு 15ல இருந்து 20 சுயேட்சை வராங்க. 20 சுயேட்சை வைங்க. 234 என்று 20. ம். அப்போனா 4600. 4000 சுயேட்சைகள்னு வைங்க. 4000 சுயேட்சை ஆளுக்கு 500 ஓட்டு வாங்கினா ஓகே சார். வாங்குவாங்கல்ல. சார், வாங்காம எப்படி இருப்பாங்க? சார் நான் வந்து விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல சார். நானும் வந்து 8 to 15 வாங்குவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார். ஆனா கிரவுண்ட்ல இருந்து தகவல்கள் சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள், கிரவுண்ட்ல சர்வேக்கு போறவங்கள்ட்ட நாம பேசும்போது விஜய் நாம வந்து அந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்றோமோ நமக்கு தோணுது. அவர் வந்து ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு 15ல இருந்து ஆரம்பிப்பாரு. ஆனா 20 to 25 வரைக்கும் போவாருங்கிறாங்க சார். வாய்ப்பு இல்லை. அதாவது என்ன இடத்துல ஃபீல்டில் போய் களத்தை நேராக பார்க்குறவங்களோட அசம்ஷன் எப்படி மாறுதுன்னா, எந்த ஒரு களத்துக்கு நீங்கள் போனாலும் நம்மளை முதல்ல எது அட்ராக்ட் பண்ணணும்னா க்ரௌடும் ஜூபிலியேஷனும் அட்ராக்ட் பண்ணும். ஓகே சார். அப்போ வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் திரண்டு போகிறாங்க. அதில் வந்து இளம்பெண்கள் இளைஞர்கள் அவங்க ஆடி பாடி கொண்டாட்ட மனப்பான்மையில் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஆமா. இயல்பாகவே ஒரு மனப்பிறழ்வு நமக்கு ஏற்படும். ஓகே. பெரிய ஆதரவு இருக்கு போல இருக்கு. ஏன்னா இந்த மனப்பிறழ்வு அனுபவிச்சு தான் நாங்க வந்தோம். ஓ. எப்போ 1962 எம்ஜிஆர். ஓ 2 எம்ஜிஆர். 62 67 தானே Okay. ஆட்சி. ஆட்சி 62லயே எம்ஜிஆர் ஃபேக்டர் இருக்கு. பயங்கரமா இருந்ததுங்க. Okay. காத்து கிடப்போம். ஆனா என்னன்னா அப்போ வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு கட்டுப்பாடு கிடையாது. எவ்வளவு ஆமா. நேரம்னாலும் பேசலாம். இரவு விடிய பகலா விடிய வரலாம். அப்படி போது அடிச்சு புடிச்சுக்கிட்டு போக மாட்டோம். ஓகே. ஆனா இங்க விட்டா கூட கூட்டம் அங்க பாத்துறலாம். உடனே டக்குன்னு சைக்கிள் எடுத்துட்டு அடுத்த ஊருக்கு போய் பாத்திரலாம். அடுத்த பாயிண்ட்ல பாத்துறலாம். அடுத்த ஊர்ல இங்க வந்து பாத்துறலாம். அது இல்லைங்கும் போது ஜூபிலியேஷன் Yes. அதிகமா தெரியுது. கரெக்ட். சரி, நாயக பிம்பம், செலிபிரிட்டி வொர்ஷிப் சிண்ட்ரோம், இது ரெண்டும் எங்க காலத்திலயும் உண்டுங்க. ஓகே. 62ல 67 எம்ஜிஆரே இல்ல. எம்ஜிஆர் பிரச்சாரத்திலே கிடையாது. ஆனா ஆமா. அவர் குண்டடிப்பட்ட படம் வந்து போஸ்டர்லயே பிரச்சாரம் ஆச்சு. ஆமா. அப்ப திமுகவோட வெற்றிக்கு காரணம் எம்ஜிஆர்னு திருப்பி ஒரு தடவை ஆகி போச்சு. ஓகே. ஒரு போஸ்டர் தானே. அதாவது கொடுத்து சிவந்த கரம் கும்பிட்டு கேட்கிறது. இதுதான் போஸ்டர் வாசகங்க. ஓகே. எம்ஜிஆர் வந்து அதுவும் அந்த கட்டோட கழுத்து கும்பிட்டு அந்த கழுத்து கட்டோட அந்த குண்டு கட்டுற மாதிரி போட்டோ ஆதரிப்பீர் உதயசூரியன் அந்த போட்டோ நான் விட்னஸ் பண்ணிருக்கேன் சார். அதாவது இருக்குல்ல? கொடுத்து பார்த்திருக்கேன். கொடுத்து சிவந்த கரம் கும்பிட்டு கேட்கிறது. இதாங்க வசனம். Okay. ரொம்ப நல்லா ஞாபகம் இருங்க அதெல்லாம். எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா, விஜயை ஆதரிக்கிறவங்கள ரொம்ப தற்குறிங்க அப்படி நான் ஒதுக்கவே தயாரா இல்ல. ஓகே சார். நிச்சயமா அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதுங்க. இல்ல படிச்சவங்க எல்லாம் போறாங்க. ஆமா இருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். இப்ப அவங்கள அரசியல் மயமாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஓகே சார். நமக்கு இருக்கோ இல்லையோ விஜய்க்கு நிச்சயமா இருக்கு சார். விஜய் இன்னும் உணரல அது. Okay. நமக்கு இருக்கு. ஆமா. இப்ப உதாரணமா ஒரு செட்டு போயிடுச்சா, நீங்க சொல்ற மாதிரி 25% ஓட்டுன்னு நினைச்சிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ம். ஆனா வரல. 8 தான் வருது. 8 தான் வரலன்னு உடனே இந்த குரூப் 8 கூட இல்ல சார். 15 வச்சுக்கலாம் சார். நீங்க அப்பர் லிமிட் சொல்ற 15 12 கூட வச்சுக்கலாம் நான் சார். 12 தான் சொல்றேன். 12 வருதுன்னு வச்சுக்கோங்க. 12 கூட வச்சுக்கலாம் சார். இவங்க பெருசா எதிர்பார்ப்பாங்க. பெரிய அளவுக்கு பயங்கரமா இருக்கு. இப்ப இந்த படத்துக்கு ஹைப் மாதிரி தான். ஆமா. பயங்கரமா இருக்குங்க படம் அப்படின்ட்டு போயிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா இருக்கிற படம் கூட கூப்பிட்டு வந்துருவாங்க. ஹைப் கூடும்போது ஏற்படுற ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு விரக்தி, ஒரு ஓவர் ரேட்டட். ஓவர் ரேட்டட். அப்போ விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காருன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அரைவல் மட்டும் தான் பண்ணிருக்காரு. வந்துட்டேயா நானும் அரசியலுக்கு வந்துட்டேன் விக்கிரவாண்டியில சொன்னது. அடுத்தாப்புல அவர் எனக்கும் என்ன திமுகவுக்கும் பண்ணிருக்கணும்? போட்டி. எனக்கும் திமுகவுக்கும் போய் அது இப்பதாங்க சொல்ல ஆரம்பிச்சாரு. விக்கிரவாண்டியில அவர் வந்து நம்ம மெஜாரிட்டியில வருவோம், எல்லா கட்சிக்கும் கூட்டணி ஆட்சியில பங்கு தரணும். அப்போ ஆட்சியில் நம்ம இருந்து எல்லாரையும் அதிகாரத்தில் பங்குனாரு. பங்கு
எல்லாரையும் விட களத்துல நல்லா தெரிஞ்சவங்க கட்சிக்காரங்க தானே. ஆமா நீங்களும் நானும் களத்தை விட்டு வெளியில இருந்து தான் யோசிக்கிறோம். நான் வந்துங்க 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டிருக்கேன். எனக்கு ஓகே மத்த பத்திரிகையாளர்களை விட அந்த தெரியும் அனுபவம் இருக்கு. தெரியும் 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 அப்புறம் 40 பாராளுமன்ற தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டிருக்கேன். Candidate போட்ட தேர்தல் நபர் நீங்க பிரச்சாரம் 30 நாள் 25 நாள்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. பண்ணிருக்கேன். அப்போ அப்ப நாங்களும் மாற்றம் தானே சொன்னோம். சினிமா நடிகர் கிடையாது. எவ்வளவு ஓட்டு கிடைச்சது? 2% கிடைச்சுங்க. 2%ங்க. ஓகே பேராவூர்னில ஒரு நண்பருங்க, அவர் பேராவூர்னி சிங்காரனே பேரு, காங்கிரஸ் எம்எல்ஏ. எனக்கு போன் ரொம்ப நண்பர். ஓகே என்னங்க நீங்க பாட்டுக்கு ஒரு கேண்டிடேட்டை போட்டு வச்சிருக்கீங்க நம்ம தொகுதியில, எப்படியாவது நீங்க நம்ம நட்புக்காக வாபஸ் வாங்கன்னாரு. நாங்க சும்மா ஒரு வாட்ச்டாக் கேண்டிடேட்டுங்க, அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கிடுவாங்க, 1000 ஓட்டு 500 ஓட்டு வாங்குவாங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்றேன். ஓகே உங்களுக்கு தெரியாது 1000 500 ஓட்டுல நான் தோத்துட்டேன்னா இதே தான் அவர் சொன்னாரு. ஒரு ஓட்டு கூட முக்கியம் சார் இந்த எலெக்ஷனை அப்போ பொறுத்தவரைக்கும். களத்துல இருக்கிற அரசியல்வாதிக்கு நம்ம விட வந்து அதிகமாக தெரியும் விஷயம். ஆமா அப்ப விஜய் வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா 10 கட்சி அணிவகுத்து பின்னாடி போயிருக்கணும்ல. யாருமே போல. ஏன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே இதை அவரால பண்ண முடியுமாங்கிற சந்தேகம் அப்படி எல்லாருக்கும் இல்ல, இருக்கும். அது அவங்களுக்கு தெரியும். என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் இவ்வளவுதான் ஓட்டு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் ஓகே வந்து ஒரு 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 சின்ன அனலைஸ் சொல்றேன். தமிழ்நாட்டுல கிராமப்புற தொகுதிகள் இருக்கு. ஆமா சார் 234ல 110வது இருக்குங்க. ஆமா 100ன்னு நிச்சயம் வச்சுக்கோங்க. ஆமா 100 கிராமப்புற தொகுதிகள்ல தாவேகா ஒரு தொகுதிக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கும்? மேக்ஸிமம் ஒரு 10,000 டு 15,000 சொல்லலாமா சார்? 5000ல இருந்து 7000 என்னோட கணக்குங்க. உங்க ஓகே கணக்குல 10,000 நான் எடுத்துக்கிறேன். 10,000 100 × 10,000 10 லட்சம் ஓட்டு. ஆமா மிச்சம் இருக்கிறது 134 தொகுதி. 134 தொகுதியில 50 தொகுதி பக்கா நகர்ப்புறம்னு வச்சுக்கோம். அதாவது சென்னையில இருக்க 16, கோயம்புத்தூர்ல இருக்கிறது, மதுரையில இருக்கிறது, மதுரை இந்த பக்கா பக்கா நகர்ப்புறம் ஆமா 50 தொகுதி. இந்த 50 தொகுதியில விஜய் கட்சியோட நட்சத்திர வேட்பாளர்கள் எத்தனை பேர் நிக்கிறாங்க? மொத்தம் 20க்குள்ளதான் சார் இருக்கும். ரைட்டு. நட்சத்திர வேட்பாளர்கள்ல சூப்பர் நட்சத்திர வேட்பாளர் விஜய் மட்டும்தான். ஆமா அவர் நான் கணக்குல இருந்து எடுத்துருங்க. ஏன்னா எவ்வளவு ஓட்டு ஓகே வாங்க போறாரு நமக்கு தெரியாது. மத்த நட்சத்திர வேட்பாளர்கள் இப்போ உதாரணமா நிர்மல் குமார், இப்போ உதாரணமா வந்து திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம், இப்போ நம்ம ஈவன் ஆதவ் அர்ஜுன், புஷி ஆனந்த், இவங்க ஒரு ஆளு சராசரியா எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்க கணக்கு தான். நகர்ப்புறம்னா ஒரு 20,000 ஓட்டு வாங்கன்னு நினைக்கிறேன் சார். 40,000 15 வைங்க. டு 20 40,000 வச்சுங்க. சந்தோஷமா அப்பர் லிமிட் 40,000 போடுங்க. 40,000 அப்பர் லிமிட் 40,000 விஜயை தாண்டி பிற நட்சத்திர வேட்பாளர்கள் 40,000 வாங்கி நட்சத்திர வேட்பாளர்கள் 50 பேரும் 40,000 வாங்கினாங்கன்னா 20 லட்சம் வரும். ஆமா அப்ப எவ்வளவு வந்துரும்? 30 லட்சம் தான் 30 என் லட்சம் கணக்குல ஓட்டு. வருது. இன்னொரு 20 ஓகே லட்சம் கூட்டுங்க. சும்மா கிரேஸ் மார்க் 50 லட்சம் வரும். 50 லட்சம் சார். மொத்தம் எவ்வளவு ஓட்டு இருக்கு நம்ம கிட்ட? கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடி சார். ஒரு 5 கோடி பதிவாகுதுன்னு வைங்க. 4.5 மொத்த கோடி ஓட்டு பதிவாகுதுன்னு வைங்க. 4.5 4.5 கோடி கோடி. பதிவாகுது. அப்படினால 50 3 லட்சம் கோடி ஓட்டு எத்தனை சதவீதம் வரும்? 5 கோடி ஓட்டு பதிவானா 10% வாங்குறதுனா உங்களுக்கு 50 லட்சம் ஓட்டு வரும். ஓகே 16.6% வாங்கினா தான் நீங்க டெபாசிட் வாங்க முடியும். ஓகே அப்ப விஜய் கட்சியில எத்தனை பேருக்கு டெபாசிட் போகும்? ஏராளமான பேருக்கு போயிருங்க. டெபாசிட் வாங்குறவங்க எத்தனை பேர்னு கேளுங்க. எவ்வளவு பேர் சார் வாங்குவாங்க? ஒரு 10 பேர் வாங்கலாங்க. அதை தாண்டி எல்லாம் வாங்க முடியாது. இந்த விஜய் இதே கட்சியில நட்சத்திர வேட்பாளர்கள் வாங்கினா தான் உண்டு. ஓகே பிராக்டிகல் ரியாலிட்டிங்க. நான் சொல்ற பிராக்டிகல் ரியாலிட்டி. அப்போ இதை நீங்க எப்படி நிவர்த்தி பண்ணலாம்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் டைம் கிடைச்சது. ஆமா 2 இயர்ஸ் டைம்ல வந்து நீங்க தொகுதிகளுக்கு எல்லாம் பயணம் போயிருக்கணும். எல்லா தொகுதிக்கும் பயணம் போயிருக்கணும். போயிருக்கணும். நடைபயணம் போனா போலாம். சரி, அதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை காரணம்னா குறைந்தபட்சம் இப்ப நடத்துற மாதிரியாவது நீங்க கூட்டங்கள் போட்டிருக்கணும். கூட்டங்கள்ல நீங்க பேசணும். முதல்ல பேசணும். வெறும் கையை காட்டிட்டு போய் ஓட்டு போடுற அளவுக்கு அங்க தமிழன் இருக்கான். நிச்சயமா சார். மோடி கையை காட்டுறதுக்கே நம்ம ஓட்டு போடுறது இல்லைங்க. இல்ல சார், சிஎம்க்கு த்ரோட் பெயின். எடப்பாடியா ரொம்ப கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்றாரு. எல்லாம் சீமான் எடப்பாடி அவர்களுக்கு பயங்கரவங்க. சீமான் ரொம்ப அவர்களுக்கு கஷ்டப்படுறாரு. த்ரோட் போயிடுச்சு சார். சுத்தமா த்ரோட் கிடையாது. அந்த அளவுக்கு உதயநிதி அவர்களுக்கும் த்ரோட் ஏங்க இன்ஃபெக்ஷன். ஒரு நம்ம வந்து வெறும் இன்டர்வியூ பண்ணியே த்ரோட்டு போயிடுச்சு. எஸ் ஆமா சார், உண்மைதான். உங்களுக்கும் எனக்கும். ஆமா அப்ப விஜய் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அவர் அநேகமா போறாரு. வராரு. இப்போ எஸ் 2 நாளா தொடர்ந்து வராரு. அப்பவும் ஒன்றும் பெரிய அளவுக்கு அவருக்கு பேச முடியல. என்ன காரணம்னா அவரால் அப்படி கோர்வையா பேசுற பழக்கம் அவருக்கு இல்ல. இல்ல அவர் எப்பவுமே ஸ்கிரிப்டுக்கு பேசியிருக்காரு. இப்போ உதயநிதி அவர் கோர்வையா பேசுறாரு. உங்க கூட்டத்துக்கு வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கும்போது ஒரு பைய சைட்ல ஏத்தி விடுறானுங்க.
அவன்கிட்டவே உன் பேர் என்ன எல்லாம் கேட்டுட்டு திருப்பி பழையபடி அந்த நன்றியில ஆரம்பிச்சு பேச ஆரம்பிக்காரு. ஆமா, இதுக்கு பயிற்சி வேணும். உங்க கேள்விக்கு பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம். உண்மைதான். உங்க கேள்விக்கு பதில் என்ன ஆரம்பிக்கும் போது பழைய வரலாறுல இருந்து ஆரம்பிப்பேன். ஆரம்பிக்கணும். நடுவுல ஆமா. பாதை மாறிடாம உங்க கேள்விக்கான பதில போய் நான் முதலையும் சொல்லணும். கரெக்ட். அனுபவம் இல்லாம அது எப்படிங்க சொல்ல. அப்ப எவ்வளவு ஓட்டு விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும், அவர் கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும். ஓகே. உங்க ஊர்ல யாராவது கேண்டிடேட் நிக்காரு, ரைட்டா, யாருக்கு ஓட்டு போடணும் உங்க வீட்டுல பேசுறாங்க, பிள்ளைகள் சொல்லுது அப்பா விஜய்க்கு தான்ப்பா ஓட்டு போடணும்னு பிள்ளைகள் சொல்லுது. ஆமா. ரைட், பிள்ளைகள் சொல்லுது. யாருமா விஜய் சார்பா நிக்கா, விஜய் சார்பா விஜய் தான்ப்பா நிக்காரு. நம்ம வேட்பாளர் பேர் தொகுதியில கூட உங்களுக்கு தெரியாது. தெரியாது, தெரியாது. நம்ம தொகுதியில யார் நிக்கா அதானே கேட்பாங்க எல்லாரும். ஆமா. என்ன காரணம்னா நம்ம தொகுதியில இன்னார் நிக்கிறாரு, பரவாயில்ல அவன் ஜெயிச்சா நமக்கு ஏதாவது உதவி செய்வாரு, நம்ம ஒரு பிரச்சனைனா போலாம். இல்ல இல்ல விஜய் தான் நிக்காரு, விஜய் தான் நிக்காரு அப்படின்னா அது எப்படி ஓட்டா மாறும். பிள்ளைகள் சொல்லுங்க, ஆமா. குழந்தைகள் சொல்லும். ஆமா. அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. தீய சக்தி திமுகன்னு அவர் சொல்லி வச்சாரா. நிறைய ஸ்கூல்ல இந்த சாலை போக்குவரத்து ஊர்வலம் அது இதுன்னு குட்டியா நடத்துவாங்களே 8வது வகுப்பு, அதுல அந்த பிள்ளைகள் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லுமா. நம்ம பிள்ளைகள் ஊர்ல இருந்து பேசுற பிள்ளைகள் அதெல்லாம் ஓகே தான். அது என்னன்னா ஒரு 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 குழந்தை மனப்பான்மை இல்ல சார். அதுவும் இல்லாம வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது சின்ன பசங்க வரிசையா நின்னுட்டு இதே டைலாக சொல்றாங்க, விசில ஊதி இரிட்டேட் பண்றாங்க, விசில ஊதி ஊதுவாங்க. எங்க பில்டிங்ல விசில் ஊதிட்டு போவாங்க பசங்க. ஓகே ஓகே. குட்டி பசங்க அவங்க வந்து விளையாடுறாங்க, அவங்களுக்கு தெரியாது இதுதான் ட்ரெண்ட்னு நினைப்பாங்க. ஓகே. அது ஓட்டா மாறும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஓகே ஓகே சார். அதாவது நம்ம இந்த கடைசி கட்ட கணிப்புல பார்க்கும்போது திமுக கிட்டத்தட்ட 150 to 180 எட்ஜ் கொடுக்குறீங்க. ஏடிஎம்கேவே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. நிச்சயமாக ரெண்டு தரப்புக்கும் இடையில 5% வித்தியாசம் வருங்க. அதிமுகவுமே கிட்டத்தட்ட 60ல இருந்து 80 தொகுதி வரத்தான் செய்யும். 80 தான் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அப்போ யாரு ஆளுங்கட்சி அப்படின்னா கண்டிப்பா திமுக ஆளுங்கட்சி. திமுக தான் ஆளுங்கட்சி. யாரு முதலமைச்சர்னா ஸ்டாலின் முதலமைச்சர். பலமான எதிர்கட்சியா யார் இருப்பானா அதிமுக எதிர்கட்சி. எடப்பாடி யார் தான். தாவேக்காக்கு எத்தனை சதவீத ஓட்டு கிடைக்கும்னா 8 to 12 கிடைக்கும். சீமானுக்கு எத்தனை சதவீத ஓட்டு கிடைக்கும்னா 6 to 8 கிடைக்கும். இவ்வளவுதாங்க கணக்கு. தாவேக்கால யார் ஜெயிப்பா அதுக்குள்ளதான் நம்ம போக முடியல. ஏன்னா அந்த இடம் வந்து கணிக்க முடியல. விஜய் ஜெயிக்கலாம், ஜெயிக்காமலும் போகலாம், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். சீமான் அவரு கூட காரைக்குடியில ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. காரைக்குடி விஜய் வேட்பாளர் டஃபா வந்து கண்டெஸ்ட் கொடுக்குறாரு. அப்ப அவரு அதிகமான ஓட்டை பிரிச்சாருன்னா சீமான் ஜெயிச்சிருவாரு. எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டி தோத்துரும். ஆமா, காங்கிரஸ் அங்க போட்டி போடுறாங்க, மாங்குடி போட்டி போடுறாங்க, தோத்துருங்க. மாங்குடி வந்து எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டி, ஆனா தோத்துருவாரு. ஓகே. இப்படி வந்து சிச்சுவேஷன் வந்துங்க, சில சிச்சுவேஷன்ஸ் இப்படி இருக்கு. ஓகே. ஓவரால் தமிழ்நாடு இருக்கு இல்லைங்களா, அது சினிமா ஸ்டாருக்கு ஓட்டு போடுறதே இல்லைங்க. ஓகே. எம்ஜிஆருக்கே ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அண்ணாக்கு தாங்க ஓட்டு போட்டாங்க. அப்புறம் கலைஞர் வரும்போது கலைஞரை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆருக்கு எங்க போட்டாங்க? ஆன்டி டிஎம்கே தான் அதிமுகவுடைய. எம்ஜிஆர் வந்து திமுகல இருந்த போது திமுகவின் பிரச்சார பீரங்கி, திமுகவின் முகம், எம்ஜிஆர் படத்துல வந்து திராவிட இயக்க உரையாடல்கள், திராவிட இயக்க கொள்கைகள், அப்புறம் வந்து அவர் வந்து டூ குட்டர், ஏழை எளியவர்களுக்கு எல்லாம் பாதுகாவலர், தாய் மேலானை தமிழ் மேலானைன்னு பாட்டு போடுவாரு. அவரோட நாயக பிம்பம் வேற. கட்சியை ஆரம்பிச்சாரு 1972 ஆரம்பிச்சாரு. 52 சேர்ந்த எம்ஜிஆர் 72 ஆரம்பிச்சாரு. 52க்கு முன்னாடி அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு. நீங்க திடீர்னு விஜய் வந்தாருங்க, சினிமாவில் நடிச்சாரு, ஒரு ஹீரோவா இருந்தாரு, அவர் வந்து நேரா அரசியலுக்கு வந்துட்டாரு, அடுத்த 20% ஓட்டு அவருக்கு, 25% ஓட்டு அவருக்கு, இல்ல சிஎம் ஆயிடுவாரு. அதெல்லாம் அப்படி அந்த அளவுக்கு தமிழர்களுக்கு விவரம் இல்லாம கிடையாதுங்க. ஓகே. கடைசி கேள்வி சார், ஆஃப்டர் எஸ்ஐஆர் எவ்வளவு சார் போலிங் ஆகும் நீங்க பாக்குறீங்க? எஸ்ஐஆர் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம், எப்படி சார் போலாக வாய்ப்பு இருக்கு? 82 வரைக்கும் வரும்னு நான் நினைக்கிறேங்க. ஓகே. 82% வந்தாலும் கடந்த கால இதோட கம்பேர் பண்ணி இப்ப இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 82 வந்ததுக்கு காரணம் விஜய் தான ஒரு நரேட்டிவ் வந்து சோசியல் மீடியால எழுதுவாங்க. நிச்சயமா பாருங்க, எலெக்ஷன் போலிங் முதல்ல நமக்கு தமிழ்நாடு ஆவரேஜ்ங்க, சிட்டி ஆவரேஜ் கம்மி. சிட்டி ஆவரேஜ் கொஞ்சம் கூடுச்சு அப்படின்னா வேணா அப்படி நம்ம சொல்லலாம். விஜய் வந்தாரு, அதுல வந்து 10% சிட்டி ஆவரேஜ் கூடி இருக்கு அப்படி சொல்லலாம். மற்ற பகுதிகளில் ரூரல்ல எல்லாம் எப்பவுமே 70 எப்பவும் நடக்கிறது தான் சார், போட்டு போட்டுருவாங்க. தேர்தல் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, மதுரா ஃபால் எலெக்ஷன்ஸ். அதுக்கு காரணம் என்னன்னா கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே. எஸ். அசம்பிளி கலர்ஃபுல்லா இருக்கணுமானா நான் அப்படிதாங்க விரும்புறேன். எல்லா தரப்பும் அசம்பிளில இருக்கணுங்க. ஈவன் விஜய் கூட ஜெயிச்சு வரட்டுமே.
வரட்டும். எத்தனை நாள் அசெம்பிளி போறாருன்னு நமக்கு தெரிஞ்சு போயிரும்ல. தெரிஞ்சிடும் நிச்சயமா. அசெம்பிளில என்ன மாதிரி எல்லாம் விவாதத்துல கலந்து கொள்வாருன்னு தெரிஞ்சிரும்ல. இல்ல இந்த பிரச்சாரத்துக்கு leave நாயக போட்ட மாதிரி assembly- நாயக பிம்பமாவது ஒண்ணு உறுதிப்படும், இல்லைன்னா தளர்ந்து போகும்ல. Yes, நிச்சயமா சீமான் sir. போட்டுங்க, அசெம்பிளிக்கு போட்டோம். Yes, ஆமா சார், இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கும். நானே வந்து சௌமியா திருமாவே போட்டோம். இல்ல திருமாவே வந்து அசெம்பிளிக்கு போயிருக்கணும், அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணி இந்த போயிருந்தா இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும் தான் நானுமே நினைச்சேன். ஏன் சௌமியா போட்டுங்க, ஆமா வேற ஒரு செக்டார்ல இருந்து போறாங்க ஒரு லேடி. Yes, ஆமா சரி, சில பேர் அரசியல் சட்டமன்றத்துக்கு போகணுங்க. ஆளுங்கட்சியும் வந்து கடிவாளம் இல்லாத குதிரையாயிடக்கூடாது. உறுதியா இருக்க கூடாது. ஆமா, இடிப்பாறை இல்லாத ஏமராமன் கெடுப்பாறை கெடுப்பானிலானும் கெடும்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பாக உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியவங்க நன்றி ஷியாம் சார்.